ஈவன் கால்ட் மீ அண்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, என்னோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. அதை வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு தருணம். சில மூவிஸ் வந்து பெருசாக இதுவாகனா எனக்குன்னு இல்லை, அந்த கம்போசருக்குமே அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கும் அது சேராமல் போயிருக்கு. ஸோ கம்போசருக்கே இது வந்து சேராதப்போ எனக்கு வந்து ஐ ஹாவன்ட் ஃபெல்ட் பேட் அபவுட் இட். இந்த மூவி நல்லா பண்ணாததுனால அந்த பாடல்கள் வந்து பிரபலமாக ஆகாமல் போகிற தருணங்கள் நான் பார்த்துருக்கேன். கெலையா அப்படிங்கிற பாடல் அது வந்து ஐ ஃபெல்ட் இட் நீடட் மோர் ரெக்கக்னிஷன். ஏன்னா அது என்னோட ஒரு ஃபுல் சோலோ அண்ட் அந்த சாங்கும் நல்லா இருக்கும். பட் அது அவ்வளோ பெருசாக வெளியில் தெரியல. ஸோ தட் இஸ் ஒன் சாங். புனித் ராஜ்குமார் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், கன்னடாவோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார். அண்ட் அவரோட லாஸ்ட் மூவியில் எனக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கிறதுக்கு வந்து ஐ எம் ஸ்டில் தேங்க்ஃபுல் டு காட். இது வரைக்கும் நீங்க பாடின பாட்டுலேயே வந்து எனக்கு இந்த பாட்டுக்கு எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் இருக்குல்ல, அதனால மறக்கவே முடியாது, அது வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சது அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. அப்படி ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது யார் கொடுத்தது, எந்த பாட்டுக்காக கொடுத்தது? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஃபிலிம் சாங் வந்து ஒரு கீரவாணிங்கிற கம்போசர் இருக்கார் இல்லையா, நம்ம ஆஸ்கர் அவார்ட் வின்னர். ஸோ அவருக்கு வந்து பாட சொல்லி கேட்டிருந்தாங்க. அத்தான் என்னத்தானுங்கிற அந்த பழைய படத்து பாடல். ஸோ அது வந்து பாட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஐ சாங் இன் சென்ட் இட் டு ஹிம். பட் எனக்கு என்னென்னா அவர் டைரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு அது அவருக்கு டைரெக்டாக போய் ரீச் பண்ண போதா, அவங்க டீமில் யாரையாவது போய் ரீச் பண்ண போதா எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஹீ மெசேஜ்ட் மீ டைரக்ட்லி இன் வாட்ஸ்அப் அண்ட் தென் ஹீ ஈவன் கால்ட் மீ அண்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, என்னோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. அதை வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு தருணம். ஏன்னா ஒரு ஆஸ்கர் வின்னர் வந்து நமக்கு கால் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ பிக் மொமெண்ட் ஃபார் மீ. சூப்பர், வெரி ஸ்பெஷல் திங் ஆக்சுவலி. அண்ட் இதை தாண்டி நான் வந்து இந்த பாட்டுக்கு நிறைய எஃபர்ட் போட்டேன், ஆனால் இதை விட இது பெரிய ரெக்கக்னிஷன் ஐ டிசர்வ், ஆனால் எனக்கு அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? எனக்கு வந்து ஐ காட் யூஸ் டு இட். சில மூவிஸ் வந்து பெருசாக இதுவாகனா எனக்குன்னு இல்லை, அந்த கம்போசருக்குமே அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கும் அது சேராமல் போயிருக்கு. ஸோ கம்போசருக்கே இது வந்து சேராதப்போ எனக்கு வந்து ஐ ஹாவன்ட் ஃபெல்ட் பேட் அபவுட் இட், பிகாஸ் தே ஆர் த கிரியேட்டர்ஸ், வி ஆர் எக்ஸ்பிரஸிங் தேர் கிரியேஷன். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அந்த மூவி நல்லா பண்ணாததுனால அந்த பாடல்கள் வந்து பிரபலமாக ஆகாமல் போகிற தருணங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது ஐ ஹாவன்ட் ஃபெல்ட் பேட் அபவுட் இட். ஓகே, பட் அந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த பாட்டு கண்டிப்பாக இட் டிசர்வ்ஸ் டு பி த பெஸ்ட், இது வந்து அவ்வளோ நல்ல பாட்டு ஆனால் இதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு பாட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற பாட்டு எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடினேன் இல்லையா, அது கெலையா அப்படிங்கிற பாடல். அது வந்து ஐ ஃபெல்ட் இட் நீடட் மோர் ரெக்கக்னிஷன். ஏன்னா அது என்னோட ஒரு ஃபுல் சோலோ அண்ட் அந்த சாங்கும் நல்லா இருக்கும். பட் அது அவ்வளோ பெருசாக வெளியில் தெரியல. ஸோ தட் இஸ் ஒன் சாங் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி புனித் ராஜ்குமார் அவருக்காக அவரோட கடைசி படத்துல வந்து உங்களோட பார்ட் இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? புனித் ராஜ்குமார் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், கன்னடாவோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார். அண்ட் அவரோட லாஸ்ட் மூவியில் எனக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கிறதுக்கு வந்து ஐ எம் ஸ்டில் தேங்க்ஃபுல் டு காட். ஏன்னா அவர் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட மூவியில் நமக்கு பாட சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த இடத்துல ஐ விஷ் டு தேங்க் த மியூசிக் கம்போசர் சரண்ராஜ். ஹீஸ் அ பிரில்லியன்ட் மியூசிக் கம்போசர். அவருக்கு நான் இதை பாடினேன். ஸோ அது ஒரு சாங் கிடச்சிச்சு, அது 4 லாங்குவேஜஸில் நான் பாடியிருந்தேன். ಈ ಕಣ್ಣಿಲೆ ಜಲಪಾತದ ಮೇಲೆ ನಿನ್ನು ആടുവതോ ഈ ഹൃദയം ഊഞ്ഞാലിൽ ഒരു സുന്ദര ഒരു മോഹന ശിലയത് പോലെ നീ വിരൽ തൊട്ടാലുണരും തമ്പുരു പോലെ ഈ മഴയിൽ മയിലാകുവാൻ ഉരുകുമ്പോൾ നീ മേഘമായി വന്നലയോ ജീവനിലെ സൗഭാഗ്യമായി ഈ വഴിയിൽ വിരഹങ്ങൾ വിദൂരമായി. அண்ட் இதோட சேர்த்து கீரவாணி சாருக்காக நீங்க ஒரு பாட்டு பாடினதா சொன்னீங்களா, அந்த பாட்டும் எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா ப்ளீஸ்?
அவருக்கு ஒரு ஓல்டு சாங், ஒரு ஓல்டு கிளாசிக் பிளாக் அண்ட் ஒயிட் சாங் ஒன்று பாடிருந்தேன், அது பாடுறேன். பாருங்க. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்த கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. சூப்பரா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு ஆக்சுவலி கேட்கறதுக்கு.